அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில துலாம் ராசிக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க 7ஆம் இடத்துல செவ்வாய், அதாவது குடும்ப வாழ்க்கையில சில கருத்து வேறுபாடுகள், கணவன் மனைவிக்குள் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா பொருளாதார ரீதியாக பணம் வரும் அப்படின்னு தான் நம்ம கடந்த மாதம் கூட சொல்லியிருந்தேன். இந்த மாதமும் ஏறத்தால் அதே மாதிரிதான். உங்களுக்கு பாத்தீங்கன்னா சனி வக்கரம் ஆகுறாரு. முக்கியமா அந்த சனி 5ஆம் இடத்துல இருந்து வக்கரம் ஆகிறதுனால கூடுதலாக உடல் நலத்திலையும் கவனம் செலுத்திக்கணும். அதே போல பிள்ளைகள் வகையில செலவுகள் அது சுப செலவாகவும் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு நல்ல தசாபுக்தி நடக்குதுனாக்க சுப செலவாவே ஆகும். இல்லைனாக தான் அது தேவையற்ற செலவுகளாக போகும், விரைய செலவுகள் ஏற்படும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் பெற்று அதே போல புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. அந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் உங்க ராசிக்கு 8ல இருக்கிறாரு. அதே போல இந்த குருவுமே கூட ரோகிணி நட்சத்திர சாரத்துல இப்போ வந்திருக்காரு. 10 நட்சத்திர சாரத்துல இருக்கிறதுனால வேலை தொழில் ரீதியான ஒரு மாற்றங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டம். இதுதான் இங்க முக்கியமான ஒரு விஷயம். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இருக்கிற வேலையில இருக்கலாமா, வேலையா, இடமாற்றமா அப்படின்ற தாட்லாம் இப்ப நிறையவே இருக்கும். அதாவது ஒரு இடமாற்றம் செய்யலாமா அல்லது வேலை மாற்றம் செய்யலாமா அப்படின்ற எண்ணம் வரும். சில பேருக்கு வேலையை விட்டுட்டு சொந்த தொழில் செய்யலான்ற எண்ணங்களும் இந்த காலகட்டத்தில் வரும். இந்த நேரத்தை பொறுத்தவரையிலும் சனி வக்கரமாயி உங்க ஜாதகத்தில் இருக்கு, ஒரு நல்ல தசாபுக்தி நடக்குதுனாக்க நீங்க வேலை மாற்றம் ஈஸியா செய்ய முடியும். அதாவது உங்களுக்கு நல்ல வாய்ப்பே கிடைக்கும். வாய்ப்பு கிடைச்சு நீங்க சேலரி இருக்கிறத விட கூடுதலான சேலரி கிடைத்து நீங்க போய் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாதவர்களுக்கு சனி வக்கரம் ஆகல உங்க ஜாதகத்துல, அதே போல நல்ல தசாபுக்தி நடக்கலனாக்க திடுதிப்புன்னு வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை, கொஞ்சம் கேப் விட்டுட்டு அப்புறம் வேற ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்ற சூழ்நிலை வரும். அதனால அப்படிப்பட்டவர்கள் இப்போதைக்கு நீங்க இருக்கிற இடத்துலயே இருக்கிறதா நல்லது, வேலை மாறுதல்களை தவிர்க்கிறது நல்லது. ஆனா உங்களுக்கு சுய ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தா வேலை மாற்றம் செய்யலாம், சொந்த தொழில் செய்யலாமா அப்படின்ற எண்ணமும் சில பேருக்கு வரும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். ஏன்னா குரு 10 நட்சத்திர சாரத்துல இருந்து 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் வரும். ஆல்ரெடி நீங்க பிசினஸ் பண்ணக்கூடியவர்களாக இருந்தா கூட கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற எண்ணங்கள் வரும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். அது உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு பண்ணுங்க. ஆனா இந்த நேரத்துல சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாக பொதுவாகவே கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் தொழிலை விரிவுபடுத்தலாம், அல்லது ஒரு கடையை மாத்தலாம், ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணலாம். ஆனா புதிதாக நீங்க இப்பதான் ஆரம்பிக்க போறீங்கன்னாக்க குறிப்பா கூட்டு தொழில் விஷயத்துக்கு போகாதீங்க. அதே போல உங்க ஜாதகத்தையும் பார்த்துட்டு நீங்க செயல்படுங்க. இப்ப நடக்கக்கூடிய தசாபுக்தி என்ன, உங்களுக்கு எந்த தொழில் ஏற்ற தொழில், அதை செஞ்சா இப்ப முன்னேறுமா, இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம ஜாதகத்துல பார்த்துட்டு தான் இதை செயல்படணும். பொது பலனா அதுக்கு பதில் கிடையாது, ஓப்பனா சொல்ல போனாக்க. அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த சனி வக்கரம் ஆவறது ஒரு வகையில யாருக்கெல்லாம் நல்லதுன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி வக்கரம் பெற்றிருந்தா இந்த நேரத்துல ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும், அல்லது ஒரு வேலை மாற்றம் ஏற்பட்டு அதன் மூலம் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்தவரையிலும் இடமாற்றம், அலைச்சல்கள், பயணங்களை ஏற்படுத்துவார். அது ஆதாயத்தை கொடுக்குமான கொஞ்சம் விரயங்கள் ஏற்படும். 8ல இருக்கக்கூடிய 6 8ல இருக்கிறதுனால வேலை இழந்துட்டா கூட நீங்க வேற ஒரு ஊர்ல போய் வேலை பாக்குறீங்க, வேலை தேடுறீங்கன்னாக்க அது கிடைக்கும். சப்போஸ் இப்போ ஒரு ஊர்ல சென்னையில வேலை போயிடுச்சு அப்படின்னாக்க நீங்க பெங்களூர்ல தேடுறீங்க அல்ல வெளிநாட்டுல தேடுறீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்கு. தொலைதூர பயணங்கள்லாம் சாத்தியம் இருக்கு. அதாவது நீண்ட நாளா இழுபறியிலேயே இருக்கு, வேலை தேடிக்கிட்டே இருக்கிறீங்க. சில பேர்ல இப்படி தொடர்ந்து செயல்பட்டுட்டு கூட இருப்பீங்க. அதாவது நீண்ட காலமா வேலை தேடிட்டே இருக்கிறீங்கன்னா அது இப்போ ஒரு முடிவுக்கு வரும். சரி, ஒர்க் ப்ரெஷர் எப்படி இருக்கும்னா, சனி வக்கரம் ஆகிறதுனால ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், கூடுதலான பணிச்சுமை, உங்ககிட்ட இருந்து வேலையை நிறைய எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அதனால கொஞ்சம் டென்ஷன் ஆகக்கூடிய சூழ்நிலையும் ஒர்க் பண்ற இடத்துல இருக்கும். அதே போல சக பணியாளர்களாலையும் கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க. ஸோ அவங்க கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருந்துங்க. மேலதிகாரிங்க கிட்ட மட்டும் உங்களுடைய கோபத்தையோ ஒரு டென்ஷனையோ காட்டாம இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா கூடுதலாக வேலையில பிரச்சனை வரும், வேலையில கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். அதே போல 7ஆம் இடத்துல செவ்வாய் 7 ஆட்சி பெற்று இருக்காரு. அதே போல 2 வராரு. அதனால அவசரப்பட்டு நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா கூட அது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. குடும்ப வாழ்க்கையில குடும்ப உறவுகள், குறிப்பா தாய் வழி உறவுகளோட கருத்து வேறுபாடுகள் வரும். அதே போல பாத்தீங்கன்னா சகோதர வழி உறவுகள்ல சில கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு இருக்கும். முக்கியமாக துணைவருக்கு கருத்து வேறுபாடு இல்லைன்னா உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு நீங்க வாழ்க்கை துணைவருக்கு ஏதோ ஒரு வகையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சில விஷயங்கள் முயற்சிகள்லாம் தடையா இருக்கும். குறிப்பா ராசியாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஜூலை 6ஆம் தேதி வரலும் பாத்தீங்கன்னாக்க மிதுனத்தில் இருக்கிறாரு, ராசிக்கு 9ல் இருக்கிறாரு.
அதுக்கப்புறம் 10ஆம் பாவகத்துல சுக்கிரன், 10ல சுக்கிரன் வந்து பகை அந்த வீடு, மேலும் நிஸ் பலம். அதனால 10ஆம் பாவகத்துல ராசியாதிபதி வந்துடுறதுனால இடத்தால ஜூலை மாசம் 6ஆம் தேதியில இருந்து ஃபுல்லாக அந்த மாசம் ஃபுல்லா இருக்கிறதுனால நிறைய முயற்சி செய்யணும். ஒரு காரியத்துக்கு நீங்க நிறைய முயற்சிகள் செய்தாதான் அது சக்சஸ் ஆகும். அதாவது கடைசி நேரத்துல எட்ஜில் வந்து கூட நிற்கும். ஒரு போட்டித் தேர்வுல பாஸ் பண்ணியிருப்பீங்க, சிவி கூட போயிட்டு வந்திருப்பீங்க. ஆனாலும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 1 மார்க் 2 மார்க் வேரியேஷன்ல ஸ்டாப் ஆகி நிற்கும். சில பேருக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கும், ஒரு 2-3 மார்க்ல டிஃபரன்ஷியேட்ல வந்து ஒரு தடையா இருக்கும், வேலை கிடைக்காம அரசு பணிக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை கிடைச்சிருக்கும். சில பேருக்கு வேலை கிடைக்கிற சூழ்நிலை வந்து தடையா இருக்கும், அப்பாயின்மெண்ட் வாங்காத நிலைமை இருக்கும். பிரைவேட்ல கூட அது மாதிரிதான், முயற்சி செஞ்சோம் சில முயற்சிகள் தடையா இருக்கும். திருமண முயற்சிகள் கூட அந்த மாதிரிதான் இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் திருமணத்திற்காக வரன் பார்க்கறவங்களுக்கு தடைகள் இருக்கும், முயற்சிகள்ல ஒரு ஸ்டாப் தெரியற மாதிரி இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். ஆனாலும் நீங்க வேலை விஷயமா பார்க்கும்போது வேற ஒரு ஊர்ல போய் தேடும் போது தொடர்ந்து முயற்சி செய்யும் போது அந்த வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். அதனால தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய முயற்சி கண்டிப்பா அதற்கு ஒரு பலன் உண்டு. அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் நீங்க என்ன செய்யணும்னாக்க, ஒரு முயற்சியில சக்சஸ் ஆயிடும் நீங்க விட்டுட்டீங்கன்னா அது ஸ்டாப் ஆயிடும். தொடர்ந்து முயற்சி செய்யுங்க, சக்சஸ் ஆகும். அதுதான் நான் சொல்லக்கூடியது. ஏன்னா சுக்கிரனை பொறுத்தவரையிலும் நிஸ்பலம் ஆகிறாரு. அதனால ராசியாதிபதி என்பதால் உங்களுக்கு குறிப்பா பெண்களால கூட சில பிரச்சனைகள் வரும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை எதிர்ப்பாளினராக இருக்கிறாங்கன்னா பெண்களால கூட சில பிரச்சனைகள், அல்லது உங்களுடைய ரொம்ப க்ளோஸா பழகிட்டு இருக்கிறீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்கன்னா கூட அதுல கூட சில கருத்து வேறுபாடு இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதே போல வாகனத்துல செலவு, சில பேருக்கு வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது அல்லது வீடு மாற்றம், இதனால செலவுகள், இந்த மாதிரியான சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சூரியன், லாபஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சூரியன் உங்க ராசிக்கு 9ஆம் பாவகத்துல ஏறத்தாழ ஜூலை 16ஆம் தேதி வரை இருக்கிறாரு. 9ல சூரியன் இருக்கும்போது தந்தைக்கு உடனான பாதிப்பு, அல்லது தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள், அல்லது பூர்வீக சொத்துல சில பிரச்சனைகள், வில்லங்கங்கள், அல்லது பூர்வீக சொந்தங்களால சில பிரச்சனைகள், தந்தை வழி உறவுகளால கருத்து வேறுபாடுகள், இப்படியும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அது மாதத்தோட முதல் பகுதி தான். அப்புறம் செகண்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க ஏறத்தாழ ஜூலை 16ஆம் தேதியில இருந்து 10ஆம் பாவகத்துல சூரியன் திக் பலம். அந்த வகையில் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு வந்து பதவி உயர்வுடன் இடமாற்றங்கள் ஏற்படலாம், அல்லது ஒரு பெரிய நிறுவனத்துல வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு இப்ப சனி உங்க ஜாதகத்துல வக்கரமா இருக்குன்னாக்க நீங்க வந்து ஒரு நல்ல இடமாற்றமே கிடைக்கும். நான் ஏற்கனவே அந்த சனி வக்கர பயிற்சி பலன்களுக்கு கூட துலாம் ராசிக்கு சொல்லியிருப்பேன். அதுல வந்து சொன்ன விஷயம் என்னன்னாக்க, உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்குன்னா அரசு பணியில் இருக்கீங்க அல்லது ஒரு பெரிய நிறுவனத்துல இருக்கீங்கன்னா கூட நீங்க ஒரு இடமாற்றம் செய்யறீங்க அல்லது இடமாற்றத்துக்கான முயற்சிகள் இருக்கீங்கன்னாக்க ஒரு நல்ல இடமாற்றமே கிடைக்கும், பதவி உயர்வோடைய கூட கிடைக்க வாய்ப்பு உண்டு. அல்லது நீங்க விரும்பிய இடமாற்றமாக இருக்கும், ஏதாவது ஒரு பாசிட்டிவ் அதுல இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு பாசிட்டிவ் இருக்கு. ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்குறீங்க, ஒரு நிலம் வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க அப்படின்னா 1க்கு 4 முறை இல்ல 5000 முறை கூட யோசிச்சுட்டு செயல்படுங்க. அதுல யாராவது உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல யாரையும் நம்பி, புதியவர்களை நம்பி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, புதியவர்கள் நம்பி ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறது, அதெல்லாம் வந்து உங்க பணத்தை வந்து டம்ப் பண்ணிடும். அதனால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன்ஸ் இல்லாம கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும். மேலும் இந்த 8ல இருக்கக்கூடிய அஷ்டமத்து குருவால வந்து நன்மைன்னு பார்க்கும்போது வெளிநாட்டுக்கு போறது, அல்லது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் தாய்நாட்டுக்கு வரக்கூடிய எண்ணங்கள், தாய்நாட்டுக்கு வந்து போகக்கூடிய சூழ்நிலைகள், இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம். அதே போல தான தர்மம் செய்யறது, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலையா இந்த காலகட்டத்தில் இருக்கும். மேக்சிமம் குடும்ப உறவுகளுக்கெல்லாம் கூட, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கூட நிறைய உதவிகள் செய்வீங்க. ஆனாலும் சில கருத்து வேறுபாடு அவர்களால் கூட உங்களுக்கு வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த சூரியன் 10ல வரும்போது திக் பலம், அந்த வகையில வந்து உங்களுக்கு மரியாதை இருக்கும். ஓரளவுக்கு மாதத்தோட பிற்பகுதியில வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு, அரசு பணி அல்லது பெரிய நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு மரியாதையாக இருக்கும். அந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் வாழ்க்கை துணையுடன் விட்டு கொடுத்துதான் போகணும். கடகத்துலதான் புதன் இருக்கிறார், 10ஆம் பாவகத்துல. 10ல புதன் இருந்தாவே நல்ல பிரில்லியண்டா ஒர்க் பண்ணுவீங்க, நிபுணத்துவ யோகம். அதனால வந்து எவ்வளவு பெரிய ஒர்க் கொடுத்தாலே அதை சாலிடா முடிச்சு கொடுத்துருவீங்க. மேலும் மேலும் ஒர்க் கொடுக்கவும் செய்வாங்க சில நேரங்கள்ல. உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களை விட்ட வேற ஆள் இல்லை அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கான அந்த மதிப்பு மரியாதை எல்லாம் இருக்கும். இந்த புதன் பகவான் ஜூலை 19க்கு பிறகு பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு 11ஆம் பாவகத்துக்கு வந்துடுறாரு. 11ல வந்து புதன் இருக்கிறது, 12க்குரியவன் 11ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால விரயங்கள் கொஞ்சம் குறையும். மாதத்தோட பிற்பகுதியில பெரிய அளவுக்கு விரயங்கள் இல்லை, முதல் பகுதியில் இருந்த அளவுக்கு. அதே போல லாபம் வரும், தொழில் மூலம் லாபம் வரும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு அல்லது யார்கிட்டயாவது பணம் கொடுத்து வச்சிருந்தீங்க, கடனா கொடுத்தது திரும்பி வரலன்னாக்க இந்த மாதத்தோட பிற்பகுதியில ஜூலை 19க்கு பிறகு புதன் பெயர்ச்சிக்கு அப்புறம் சிம்ம புதனால உங்களுக்கு நன்மை உண்டு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்க பணம் வரும்.
கொடுத்த பணம் வரும், அல்லது நீங்க செய்த ஒர்க்குக்கு இணையான ஊதியம் வந்து அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பொதுவாகவே சனி வக்கரமான ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்றது ஒரு பலன் இருக்கு. அதே போல புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால வேலை மாறுதல், தொழில் மாறுதல்கள் வருதுன்னாக்க, குறிப்பா உங்க ஜாதகத்துல நல்ல தசாபுக்தி நடக்குது அல்லது வக்கரம் பெற்று இருக்காங்கன்னா அதெல்லாம் பாசிட்டிவா தான் இருக்கும். வக்கரம் ஆகலன்னா தான் தவிர்க்கிறது நல்லது. வேலை மாற்றத்தையும் இடமாற்றத்தையும் இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது. மற்றபடி பாத்தீங்கன்னாக்க துலாம் ராசிக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னாக்க, கணவன் மனைவிக்குள் அல்லது உறவுகளுக்குள் சில கருத்து வேறுபாடு வரும். அதை தவிர்த்து பொருளாதார ரீதியாக நார்மலா தான் இருப்பீங்க, கவலைப்பட வேண்டியதில்லை. எவ்வளவு விரையானாலும் அதுக்கு ஈக்குவலா பணமும் வரும். அதே போல புதியவர்கள் நம்பி எந்த ஒரு திட்டத்திலையும் ஈடுபடாம இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு பொருளை வாங்கும் போது எச்சரிக்கையா இருக்கணும், அதுதான் முக்கியமானது. இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, அரசு பணியில் இருப்பவர்கள், கம்ப்யூட்டர் கமிஷன் துறையில் இருப்பவங்க, அதே போல ஆசிரியர் பணியில் இருப்பவர்கள், அதே போல பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சார்ந்த துறை, இந்த துறையில் இருப்பவர்களுக்கும், ஆடை ஆபரணம் சார்ந்த துறைகள், விவசாயம் சார்ந்த துறைகள், மருத்துவம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ஏற்றமானதுதான். இந்த காலகட்டத்தில் புதிய வாய்ப்புகளுக்காக முயற்சி பண்ணீங்கன்னா அந்த புதிய வாய்ப்பும் கிடைக்கும். அதே போல படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் ஆரம்ப கல்வியை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு மன அழுத்தம், டென்ஷன் அல்லது சின்ன சின்ன உடலான பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும். அதே உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பொறுத்தவரை ஒரு இடமாற்றத்தோட ஒரு உயர்கல்வியில போய் சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுக்கான விரும்பிய கோர்ஸ் கிடைக்கும்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஆகும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஜென்ரலா சொல்லணும்னாக்க துலாம் ராசிக்கு சிறப்பான மாதம் தான். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க, குறிப்பா சுக்கிரன் வந்து நிஸ்பலம் ஆகிறதுனால சக்கரத்தாழ்வார் வழிபாடு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அல்லது படுத்திருக்கக்கூடிய ரங்கநாதரை போய் தரிசிச்சுட்டு வரலாம். ஸ்ரீரங்கம் போயிட்டு தரிசிக்கலாம். அங்கே சக்கரத்தாழ்வார் ஆலயம் இருக்கு, அங்கே வழிபாடு செய்யலாம். முயற்சிகளில் தடைகள் தொடர்ந்து ஏற்பட்டுட்டே இருக்குன்னாக்க, தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்க வந்து ஒரு 5 வாரம் வந்து ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வேண்டிங்க. கண்டிப்பா அந்த முயற்சி சக்சஸ் ஆகும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.